ஆகா கல்யாணம் அடுத்த வாரத்துக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது சூர்யா இருந்த ஆஃபீஸு வந்து இப்போ வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ வந்து மகா வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க. பண்ணி இதை பற்றி பேசுகிறாங்க. இவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மகா வந்து சில மாற்றங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ட்ரேஷனும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா மகாட்ட கேட்குறாங்க, ஏன் மகா ஒரு மாதிரி வருத்தமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, ஒருவேளை அனாமிகா வந்துட்டு விஜயை உண்மையாக லவ் பண்ணுனா என்னோட தங்கச்சி பிரபாவோட லைஃப் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சூர்யா சொல்கிறாரு, நீ அதை பற்றிலாம் யோசிக்காமல் கவலைப்படாம இரு, நம்ம வந்து மெதுவாக இதை பற்றி பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அனாமிகா வந்து சங்கீதாவை பார்த்துட்றாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாங்க. போயிட்டு என்னோட லைஃப் ஒன்றால் தான் இப்படி கெட்டு போச்சு, எதுக்கு இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உன்னால தான் விஜய் வந்துட்டு பிரபா கழுத்தில் தாலி கட்டுற மாதிரியான நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது யார் இப்படி சொல்லி இது மாதிரி பண்ணேன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து சித்ராதேவியும் கௌதம் தான் என்ன இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு வந்து அனாமிகா சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.